ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக 14 லோகத்தின் அதிபதி பாரா. சக்கரவர்த்தியார் தான் முந்தைய இரவில் கண்ட காட்சிகளை தன்னுடைய மகள் குந்தவையிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியே நான் மயங்கி விழுந்து விட்டதாகவும் பக்கத்தில் இருந்தவர்கள் தாங்கி பிடித்து கொண்டதாகவும் பிற்பாடு அறிந்தேன். பட்டாபிஷேக வைபவ சடங்குகளில் நான் அதிகம் களைத்து போய்விட்டதாக மற்றவர்கள் நினைத்தார்கள். ஜனங்களுக்கு காட்சி அளித்தது போதும் என்று என்னை அரண்மனைக்குள்ளே அழைத்துச் சென்றார்கள். பிறகு எனக்கு நல்ல நினைவு வந்ததும் என் நண்பன் அனிருத்தனை தனியாக அழைத்து நான் கண்ட காட்சியை கூறினேன். அந்த வாய் பேச இயலாத பெண்ணின் அடையாளம் கூறியபடியாவது அவளை கண்டுபிடித்து அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டேன். தஞ்சை நகரின் மூலை முடுக்கெல்லாம் தேடியும் அத்தகைய ஊமை பெண் யாரும் இல்லை என்று அனிருத்தன் வந்து சொன்னான். என்னுடைய உள்ளத்தின் பிரமையாக இருக்கும் என்றும் கூறினான். நான் அவனை கோபித்துக் கொண்டு, இந்த உதவி கூட செய்யாவிட்டால் அப்புறம் நீ என்ன சிநேகிதன் என்றேன். தஞ்சை கோட்டைக்கு வெளியே கடற்கரையை நோக்கிச் செல்லும் பாதைகளில் ஆள் அனுப்பி தேடும்படி சொன்னேன். அப்படியே பல வழிகளிலும் ஆட்கள் சென்றார்கள். கடற்கரை வரையில் போய் தேடினார்கள். கோடிக்கரைக்கு போனவர்கள் அங்கேயுள்ள கலங்கரை விளக்க காவலன் வீட்டில் ஓர் வாய்பேச இயலாத பெண் இருப்பதாக கண்டுபிடித்தார்கள். அவள் பித்து பிடித்தவள் போல தோன்றினாளாம். எவ்வளவோ ஜாடை மாடைகளினால் அவளுக்கு விஷயத்தை தெரிவிக்க முயன்றது பயன்படவில்லையாம். அவர்களுடன் தஞ்சைக்கு வருவதற்கு அடியோடு மறுத்து விட்டாளாம். இந்த செய்தியை அவர்கள் கொண்டு வந்தவுடன் இன்னது செய்வதென்று தெரியாமல் மனம் கலங்கினேன். 2 நாள் அந்த கலக்கத்திலேயே இருந்தேன். ஆன மட்டும் அவளை மறந்துவிட பார்த்தும் இயலவில்லை. இரவும் பகலும் அதே நினைவாயிருந்தது. இரவில் ஒரு கணங்கூட தூங்கவும் முடியவில்லை. பிறகு அனிருத்தனையும் அழைத்துக் கொண்டு கோடிக்கரைக்கு புறப்பட்டேன். குதிரைகளை எவ்வளவு வேகமாக செலுத்தலாமோ அவ்வளவு வேகமாக செலுத்திக் கொண்டு போனேன். போகும்போது என் மனக்கலக்கம் இன்னும் அதிகமாயிற்று. அந்த வாய் பேச இயலாத பெண்ணை அங்கே கண்டுபிடித்தால் அப்புறம் அவளை என்ன செய்வது என்று எண்ணிய போது மனம் குழம்பியது. தஞ்சைக்கோ பழையாறைக்கோ அழைத்து போய் இவள் என் ராணி என்று சொல்லுவதா? அவ்வாறு நினைத்தபோது என் உள்ளமும் உடலும் குன்றிப் போய்விட்டன. என் செல்வகுமாரி, அந்த நாளில் நான் மேனி அழகில் நிகரற்றவன் என்று வேண்டாத பிரபலம் ஒன்று எனக்கு ஏற்பட்டிருந்தது. அதை ஒரு புகழாகவே நான் நினைக்கவில்லை. ஆனாலும் மற்றவர்கள் அதை பற்றி ஓயாது பேசினார்கள். என் பாட்டனாரின் பெயராகிய பராந்தகன் என்னும் பெயரை எனக்கு வைத்திருந்தும் அது அடியோடு மறையும்படி செய்து சுந்தர சோழன் என்ற பெயரை பிரபலப்படுத்தி விட்டார்கள். அப்படி அனைவராலும் புகழப்பட்ட நான் நாகரீகம் என்னதென்று தெரியாத வாய்பேச இயலாத ஓர் பெண்ணை எப்படி அரண்மனைக்கு அழைத்து போவேன்? இல்லையென்றால் அவளை என்ன செய்வது? இப்படி பலவாறு எண்ணி குழம்பிய மனத்துடன்
கோடிக்கரை சேர்ந்தேன். அந்த மகாராஜி எனக்கு கஷ்டம் எதுவும் இல்லாமல் செய்து விட்டாள். அங்கே நான் அறிந்த செய்தி என்னை அப்படியே ஸ்தம்பித்து போகும்படி செய்து விட்டது. நாங்கள் அனுப்பிய ஆள்கள் திரும்பி சென்ற மறுநாள் அந்த பெண் கலங்கரை விளக்கின் உச்சியில் ஏறினாளாம். அன்று அமாவாசை. காற்று பலமாக அடித்தது. கடல் பொங்கி கொந்தளித்து வந்து கலங்கரை விளக்கை சூழ்ந்து கொண்டது. அந்த பெண் சிறிது நேரம் கொந்தளித்த அலை கடலை பார்த்து கொண்டே நின்றாளாம். அப்படி அவள் அடிக்கடி நிற்பது வழக்கமாதலால் யாரும் அதை பொருட்படுத்தவில்லையாம். திடீரென்று வீல் என ஒரு சத்தம் அலைகடலின் முழக்கத்தையும் மீறிக்கொண்டு கேட்டதாம். பிறகு அவளை காணோம். பெண் உருவம் ஒன்று விளக்கின் உச்சியிலிருந்து கடலில் தலைகீழாக விழுந்ததை இரண்டொருவர் பார்த்தார்களாம். படகுகளை கொண்டு வந்து ஆன மட்டும் தேடி பார்த்தும் பயன்படவில்லை. கொந்தளித்து பொங்கிய கடல் அந்த பெண்ணை விழுங்கிவிட்டது என்று தீர்மானிக்க வேண்டியிருந்ததாம். இந்த செய்தியை கேட்டதும் என் நெஞ்சில் ஈட்டியினால் குத்துவது போன்ற வலியும் வேதனையும் உண்டாயின. ஆனால் சற்று நேரத்துக்கெல்லாம் ஒருவித அமைதியும் உண்டாயிற்று. அவளை என்ன செய்வது என்ற கேள்வி இனி இல்லை. அதை பற்றி யோசித்து மனத்தை குழப்பிக் கொள்ள வேண்டியதும் இல்லை. துன்பமும் அமைதியும் கலந்த இந்த விசித்திர வேதனையுடன் தஞ்சைக்கு திரும்பினேன். ராஜ்ய காரியங்களில் மனதை செலுத்தினேன். போர்க்களங்களுக்குச் சென்றேன். உன் தாயை மணந்து கொண்டேன். வீர புதல்வர்களை பெற்றேன். உன்னை என் மகளாக அடையும் பாக்கியத்தையும் பெற்றேன். ஆனாலும் மகளே, செத்துப்போன அந்த பாவியை என்னால் அடியோடு மறக்க முடியவில்லை. சில சமயம் என் கனவிலே அந்த பயங்கர காட்சி, நான் கண்ணால் பாராத அந்த காட்சி தோன்றி என்னை வருத்திக் கொண்டிருந்தது. கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து ஒரு பெண் உருவம் தலைகீழாக பாய்ந்து அலைகடலில் விழும் காட்சி என் கனவிலும் கற்பனையிலும் தோன்றிக் கொண்டிருந்தது. கனவில் அந்த பயங்கர காட்சியை காணும் போதெல்லாம் நான் அலறி புடைத்துக் கொண்டு எழுந்திருப்பேன். பக்கத்தில் படுத்திருப்பவர்கள் என்ன என்ன என்று கேட்பார்கள். உன் தாயார் எத்தனையோ தடவை கேட்டதுண்டு. ஆனால் நான் உண்மையை கூறியதில்லை. ஒன்றுமில்லை என்று சில சமயம் சொல்லுவேன். அல்லது போர்க்கள பயங்கரங்களை கற்பனை செய்து கூறுவேன். நாளடைவில் காலதேவனின் கருணையினால் அந்த பயங்கர காட்சி என் மனதை விட்டு அகன்றது. அவளும் என் நினைவிலிருந்து அகன்றாள். அகன்று விட்டதாகத்தான் சமீப காலம் வரையில் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உயிரோடு இருப்பவர்களைக் காட்டிலும் செத்து போனவர்கள் அதிக கொடுமைக்காரர்கள் என்று தோன்றுகிறது. மகளே, வாய் பேச இயலாத அவளுடைய ஆவி என்னை விட்டு விடவில்லை. சில காலமாக அது மீண்டும் தோன்றி என்னை வதைக்க ஆரம்பித்திருக்கிறது. மகளே, என் மகளே, மாண்டவர்கள் மீண்டு வருவார்கள் என்று நீ நம்புகிறாயா? இவ்விதம் சொல்லிவிட்டு சுந்தர சோழர் தம் பார்வையை எங்கேயோ தூரத்தில் செலுத்து வெறித்து பார்த்தார். அவர் பார்த்த திக்கில் ஒன்றுமே இல்லைதான். ஆனாலும் அவருடைய உடம்பு நடுங்குவதை குந்தவை கண்டாள். எல்லையற்ற இரக்கம் அவர் பேரில் அவளுக்கு உண்டாயிற்று. கண்களில் நீர் ததும்பியது. தந்தையின் மார்பில் தன் முகத்தை பதித்து கொண்டு கண்ணீர் விட்டாள். அதனால் அவருடைய நடுக்கமும் குறைந்ததாகத் தோன்றியது. பிறகு தந்தையை நிமிர்ந்து நோக்கி, அப்பா, இந்த பயங்கரமான வேதனையை பல வருஷ காலம் தாங்கள் மனத்திலேயே வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள். அதனாலே தான் தங்கள் உடம்பும் சீர்குலைந்து விட்டது.
இப்போது என்னிடம் சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? இனிமேல் தங்கள் உடம்பு சரியாய்ப் போய்விடும் என்றாள். சுந்தர சோழர் அதை கேட்டு சிரித்த சிரிப்பின் ஒலியில் வேதனையுடன் கூட அவநம்பிக்கையும் கலந்திருந்ததேன். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். குடும்ப வாழ்க்கை அரசனுக்கும் குடிமகனுக்கும் வேறுபடுவதில் வியப்பே இல்லை அல்லவா? முடிமன்னர் காலத்து நிலைமைய ஓரளவு பழைய இலக்கியங்கள் மூலமாகவும் பெரும்பாலும் அண்மைக்கால நெடுங்கதைகள் வழியாகவும் தெரிஞ்சுக்கிறோம். புராண இதிகாச செய்திகள் தத்துவங்களை உள்ளடக்கி மிகைப்பட அமைஞ்சிருந்தாலும் அவற்றின் உட்பொருள் நம் சிந்தனையை தூண்டுவதை உணரலாம். சுந்தர சோழரின் வாலிப பருவ நிகழ்ச்சிகளை கேட்கும்போது மகாபாரத பாத்திரமான சாந்தனு நம் நினைவுக்கு வரார். மீனவ பெண் சத்தியவதி மேல ஆசை கொள்றார். அந்த பெண்ணின் தந்தை போட்ட நிபந்தனை காரணமா கங்கை மூலமா சாந்தனுவுக்கு பிறந்திருந்த தேவவிரதன் பயங்கரமான சபதம் ஏற்று அப்பாவின் விருப்பத்தை நிறைவேற்றுறான். தந்தையின் அற்ப ஆசையினால மகனின் உன்னதமான தியாகம் வெளிப்பட்டது. தீவில அந்த பெண்ணுடனான சொர்க்க வாழ்வு நீடிச்சிருந்தா சுந்தர சோழர் கொண்டிருந்த அன்பின் தீவிரமும் காவியமாயிருக்கும். ஆமா நேர்களே, சாலி அசோகமாலா காதல் காவியத்தின் தொடர்ச்சிய இப்ப பார்க்கறது பொருத்தமாயிருக்கும். தனக்கு உறவினர் யாரும் இல்லைன்னு அசோகமாலாவின் அப்பாவிடமும் சொல்லியிருந்தான் சாலி. ஒரு நாள் மகனோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சு வந்துட்டான் துட்டகமனு. சாலி இளவரசன்னு தெரிய வந்ததும் அதிர்ந்து போயிட்டாங்க வேடனும் அவன் மகளும். வேடுவ பெண் சிம்மாசனத்தில் அமர முடியாதுன்னு உறுதிப்படச் சொல்லி வேடனையும் தாக்கி பேசிட்டான் ராஜா. எனக்கு அசோகமாலா தான் வேணும், சிம்மாசனம் வேணாம்னு உறுதியா சொல்லிட்டான் சாலி. இங்கேதான் மனத்தை நெகிழச் செய்கிற கட்டம். இவர் யாருன்னு தெரியாமலே உள்ளத்தை அர்ப்பணிச்சிட்டேன். நீங்க உங்க மகனை அழைச்சிக்கிட்டு போகலாம், பிரிவையும் என்னால தாங்கிக்க முடியும்னு பளிச்சுன்னு சொல்லிட்டா அந்த மீனவ பெண். இதை கேட்டதுமே நமக்கு எழக்கூடிய எண்ணம், பேசும் சக்தி மட்டும் இருந்திருந்தா அழகிய தீவை சொர்க்க பூமி ஆக்கின அந்த பெண்ணும் தன் உணர்ச்சிகளை சொற்களாலேயே வடிச்சிருப்பாளே. பார்வைக்கு அப்பால், அதனால் மனத்திற்கும் அப்பால்னு சொல்லுவாங்க. இதுக்கேத்த மாதிரி ஒருவித அமைதியோடு இருந்து வந்தாலும் எங்கேயோ இருக்கேன், ஆனா அருகிலும் இருக்கேன்னு கனவிலும் வரா, தூணுக்கு பக்கத்திலும் நிற்கிறாளே. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.